ஏய், அங்க ஒரு பொண்ணு கூட இளநீ குடிச்சிட்டு இருந்த, இங்க இந்த அப்பாவி பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா இங்க? என்ன நல்லவனாட்டம் முழிக்கிற? என்ன உன் வாயாலேயே எனக்கு உண்மையை வர வைக்கிற பாரு இன்னைக்கு. நாத்தனார் பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சியடா. சொல்லுடா, விட மாட்டேன் நான் உன்னை. சொல்லுடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நல்லா மாட்டிக்கிட்டல இன்னைக்கு நீ. அபிமா, கதிர் ஒரு பொண்ணோட இருந்ததை பார்த்ததா நம்ம அத்தை சொல்றாங்க. ஆனா கதிர் வெளியே போவே இல்லைன்னு துர்கா மேடம் சொல்றாங்க. அபிமா, இப்போ உன் அக்கா சொன்னதை நீ கேட்டல, இப்ப நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நல்லா கேட்டுக்க. கதிர் வீட்டுல இருந்தானா இல்ல வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தானா சொல்லு. அபிமா சொல்லு. அபிமா, அபி, எது உண்மை எது போய் சொல்லு. அபிமா சொல்லு. அழகு தம்பி, அபிய கஷ்டப்படுத்தாதீங்க. இவன் அபிய சொல்ல விடாம மிரட்டி வச்சிருக்கான். சஞ்சீவன் இவன் அடிச்சப்பவே அபி இவனுக்கு பயந்துகிட்டுதான் அடிக்கலன்னு போய் சொல்லுச்சு. இப்பவும் உண்மையை சொல்ல விடாம ஏதோ மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கான் இவன். அபிய தொல்லை பண்ணாதீங்க, அது பாவம், அதை விட்டுருங்க. ஈஸ்வரி, பூஜை ரூம் எங்க இருக்கு? நான் சொல்றது உண்மை. அதனால தைரியமா சாமி முன்னாடி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்றேன். நான் பொய் சொன்னா அந்த சாமியை எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். சித்தி, சூடத்தை வச்செல்லாம் எதுக்கு நீங்க சத்தியம் பண்ணணும்? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பாம இல்ல. இங்க பாருங்க, உங்களை நாங்க சந்தேகம்லாம் படல. என் அம்மா சொன்ன மாதிரி நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு அது கதிர்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க சித்தி. இல்ல தம்பி, விட முடியாது. பூஜை ரூம் இங்க தானே இருக்கு. இதோ வரேன். சம்பந்தி எங்க போ? நான் சொல்றது அத்தனையும் உண்மை. இந்த கதிர் பையன் ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருந்தான். அத நான் என் கண்ணால பாத்துட்டேன். ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நான் பார்த்தத பொய்ன்னு சொல்றான். என் அபிக்கு துரோகம் பண்ணிட்டான். இது சத்தியம். எல்லாரும் நம்மளை பார்க்கறத பார்த்தா நம்ம சிக்கிடுவோம் போல இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம பொய் சத்தியம் பண்ணிட வேண்டியதான். பெரியம்மா, நான் எந்த பொண்ணோடையும் ஊர் சுத்தல. நான் வீட்டுல எங்க ரூம்ல தான் இருந்தேன். நான் அபிக்கு மனசார கூட துரோகம் பண்ணதில்லை பெரியம்மா. அபியை தவிர வேற எந்த பொண்ணோடையும் நான் சுத்தினது இல்ல. இது சத்தியம். இப்ப என்ன சொல்றீங்க? ஈஸ்வரி, கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றதுன்னா நெருப்ப தொட்டு சத்தியம் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. தெய்வத்தோட தலையில கைய வச்சு சத்தியம் பண்றதுக்கு சமம். அந்த சாமி மேல பொய் சத்தியம் பண்ணுனா அந்த சாமியே பாத்துக்கோ, இதுக்கான தண்டனைய கொடுக்கும்.
பல நாள் திருட கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான்.